ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் முத்துக்குமார். தமிழ் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் முருகனின் வழிபாடு எப்போதும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், இந்த வரிகளுக்கு ஏற்றது போல முருகனின் பல மலைக்கோவில்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஆனால் இந்த பொங்கி வரும் கடல் அலை அருகே கோவில் கொண்ட முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகளில் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜெம் டாக்ஸ். தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைந்துள்ளது தான் இந்த திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சிறந்து விளங்குவதாக அனைவராலும் கூறப்படுது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் திருச்செந்தூர். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகர், விளாச்சேத்திரம், அலைவாய்ச்சேரல், சிந்துபுரம் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழியை பெற்றதால திருச்சீர் அலைவாய் என்றும் பல பாடல்களில் சிறப்பாக புகழப்படுகிறது. திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது தான் இந்த முருகன் கோவில். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகுப்பட்டினம் அப்படின்னும் அழைப்பாங்க. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் தான் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்திலாண்டவர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாரு. இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகனை செயந்தி ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கத்தில் செந்திலாண்டவர் என கூறப்பட்டது. அதுபோல இக்கோவில் இருக்கும் ஊரான திருச்செயந்தி ஊர் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்று மாறினது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தகவல். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆவதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் ஒரே படை வீடாக இருப்பது தான் இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். கந்த புராணத்தின்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் மற்றும் மனிதர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்ப்பிலிருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமானை எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருக்கிறாங்க. இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள்றாரு என்று சொல்லப்படுது. இதனை நினைவு கூறும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 சக்திகளை தோற்றுவிக்கிறார். அந்த 6 சக்திகளும் 6 குழந்தையாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெறுது. 6 முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால முருகனுக்கு 6 முகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் உண்டு. சூரபத்மனுடன் போர் புரிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தபோது நவகிரகங்களின் சுபகிரகமானவரும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவருமான குரு பகவான் இங்கு தவம் இயற்றி கொண்டிருக்கிறாரு. சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களோட வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடைய படையினருக்கும் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை வழங்குறாரு. இதனால மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் இங்கே கோவில் கொள்ளும் வரத்தை அருள்றாரு. இதனால மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்க கோவிலை எழுப்புறாரு. அதனால தான் இங்கு கோவில் கொண்டிருக்கும் செந்தில்நாதரை வணங்குவதால குரு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். முருகனுக்கு 6 படை வீடுகள் என்பது வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம். பொதுவாக போர் வீரர்களின் கூட்டத்தை படை என்று அழைப்பார்கள் என்பது நம்ம அனைவரும் தெரிந்த ஒன்று. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களுடன் தங்கியிருந்த இடம் தான் இந்த திருச்செந்தூர் கோவில். அதனால தான் படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் முருகனை காண வரும் பக்தர்கள் அனைவரும் கஷ்டங்களை போக்கும் முருகனோட ஆறுதல் அளிக்கும் வீடுகள் 6 படை வீடுகளாக மாறி போகுது. சூரபத்மனை ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. கந்த சஷ்டி விழாவின் போது மக்கள் நன்மைக்காக சண்டியாகம் இங்கே செய்யப்படும். 6 நாட்கள் நடக்கும் இந்த கந்த சஷ்டி விழாவை காண லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் கோவிலில் மற்றும் கடற்கரை பகுதிகளில் கூடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்போ திறக்கப்படும் அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானையோட திருமண நாளில் மட்டும்தான் இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். இந்த திருச்செந்தூர் முருகர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய சண்முக விலாசா மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிகால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒன்று ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டது அப்படிங்கிறது பலரால் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்திலிருந்து 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கும். திருச்செந்தூர் முருகர் கோவிலுடைய எதிரில் 2 மயில்களும் ஒரு நந்தி பகவான் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 மயில்களும் முதல் மயிலானது இந்திரனாகவும், 2வது மயில் சூரபத்மனாகவும், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் 2 கடவுள்கள் வந்து அருள்பாலித்து வராங்க. முதற் கடவுள் சண்முகர், 2ஆம் கடவுள் பாலசுப்ரமணிய சாமி. பாலசுப்ரமணிய சாமி கிழக்கு திசையை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசையை நோக்கி வந்து அருள் தருகிறார்கள். இங்க இருக்க பாலசுப்ரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர் தினமும் வந்து வெண்ணிற ஆடை மட்டுமே வந்து சாத்துவாங்க. சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை வந்து அணிவிப்பாங்க. அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோவிலினுடைய மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பாறை என்னும் சுரங்கப்பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ள நம்ம போனோம் அப்படின்னா முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நம்ம ரசிக்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமான் போன்ற 4 உற்சவர்கள் வந்து இருக்காங்க. இதுல குமரவிடங்கர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற இன்னொரு பேரும் வந்து இருக்கு. திருச்செந்தூர்ல அமைந்துள்ள முருகன் சூரசம்காரம் முடிந்த பிறகு தாமர மலரை வைத்து சிவபூஜை செய்து வந்தார் என்று கூறுவாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் முருகனோட வலது கையில தாமர மலர் வந்து வச்சிருப்பாங்க. உச்சிகால பூஜை முடிந்த பிறகு தினமும் வந்து ஒரு பாத்திரத்துல பால், உணவு எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கிற கடற்கரையில இந்த பால் அன்னத்தினை வந்து கரைத்துருவாங்க. இந்த பூஜைக்கு வந்து கங்கா பூஜை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோவிலுடைய தங்கத்தேர்ல அருங்கோண வடிவில் முருகன் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்துல பல மணற்குன்றுகளை உடையதாகவும், இந்த மணற்குன்றுகள் நாளடைவுல ஆலயத்தோட பிரகாரமா மாறிவிட்டதாகவும் சொல்லுவாங்க. கோவிலோட வடக்கு பகுதிக்கு அருகில் இருக்க மணற்குன்றுகள் மதிலாக தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இடது பக்கத்துல வள்ளி குகை கோவில் வந்து அமைந்திருக்கு. இந்த வள்ளி குகைக்கு பின்னாடி பல கதைகள் வந்து சொல்லப்படுது. குறிப்பா இந்த குகை கோயிலுக்கு போனா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகணும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கணும் நம்பப்படுது. திருச்செந்தூர் செந்தில் வேலவன் தன்னோட வேளால ஒரு கிணறு ஒன்றை உருவாக்குறாரு. அந்த கிணறு 4 கிணறு என்று சொல்லப்படுது. இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது பலரோட நம்பிக்கை. திருச்செந்தூர்ல 24 அடி ஆழத்தின கொண்ட இந்த 4 கிணற்றுல பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னர் தான் அங்க இருக்க கடற்கரையில நீராடுவதை பாரம்பரிய வழக்கமா பக்தர்கள் வந்து வைத்திருக்காங்க. 12 சித்தர்கள்ல 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அமைந்துள்ளது. முருகன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார்கள் என்று அழைத்து வருகிறார்கள் எல்லாருமே. இவங்க மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வந்து வேளாள சேர்த்த இடம் மாபாடு அல்லது இப்ப சொல்லக்கூடிய மணப்பாடு என்னும் பேர்ல திருச்செந்தூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மணப்பாடு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஊர் மத்தியில் சிவகொழுந்தீஸ்வரர் என்னும் கோவிலும் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு மறுபெயர் ஆதிமுருகன் என்று ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்டது. கிறிஸ்தவ மீனவர்கள் திருச்செந்தூரில் உள்ள முருகனை இன்ன வரைக்கும் உறவு சொல்லி தான் அழைச்சிட்டு வராங்க. செந்தில் ஆண்டவருக்கு ஆறுமுகன் ஐயனார் என்று மற்றொரு பெயராலும் அழைக்கிறாங்க. இந்த பெயர் வைத்து அழைப்பதால இவர் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் உப்பவாசம் எடுத்து முருகனை தரிசனம் செய்ததால அந்த பலனை வந்து அடைந்து விடலாம் என்று சூதம முனிவர் வந்து கூறியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் கடவுளான முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் தல வரலாறு பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளையும் வந்து இந்த காணொலியில் பார்த்தோம். இங்கே நான் சொன்னதில் வந்து பல தகவல்கள் வந்து நான் சொல்லாமல் இருக்கலாம், சில தகவல்கள் வந்து நான் தவறாக கூறியிருக்கலாம். அதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்